இந்த பிள்ளைகளுக்கு லீவ் விட்டதும் விட்டாக வீட்டுல ஒரு வேலையும் ஓடவே மாட்டேங்கி. நமக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கு. பிள்ளைகளுக்கு ஸ்கூலா இருந்துச்சுன்னா காலையிலேயே சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருவேன் மதியத்துக்கு சேர்த்து. இப்ப பாரு, காலையில ஒரு சாப்பாடு, மதியம் ஒரு சாப்பாடு, ராத்திரிக்கு ஒரு சாப்பாடு செய்ய வேண்டி இருக்கு. வேலை செய்யறதை விட அந்த பாத்திரத்தை வளர்க்கறதா பெரிய வேலையா இருக்கு. பாத்திரத்தை விளக்கி என் கையெல்லாம் உடஞ்சு போயிரும் போல. புஷ்பாக்கா வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க போல. ஒரே சத்தமா கேக்குது. நம்மளும் போலாம்னு நினைச்சேன். எங்க புஷ்பாக்கா தங்கச்சி நம்ம கிட்ட சரியா பேசவே மாட்டிக்காக. போறதுக்கு ஒரு மாதிரியாவும் இருக்கு. புஷ்பாக்காவையும் வெளியில ஆளை பார்க்கவே முடியல. இல்லன்னா வெளியிலயாச்சும் வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் பேசலாம். சௌமியா கல்யாணம் முடிகிற வரைக்கும் புஷ்பாக்காக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இது யாரு காலிங் பெல் அடிக்கிறது? அந்த வாரேன் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அட புஷ்பாக்கா, நீங்களா? வாங்கக்கா. என்னம்மா, என்ன செஞ்சிட்டு இருக்க? இப்பதான்க்கா சமையல் முடிச்சேன். அப்படியா? சரி. அதான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்க்கா? ஒண்ணும் இல்லம்மா, நிச்சயத்துக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கு. பூ கட்டுறதுக்கு ஆள் இல்ல. யாருக்கும் பூ கட்ட அந்த அளவுக்கு தெரியலையா. அதான் நீ நல்லா பூ கட்டுவீல, அதே உன்னை கூப்பிட்டு போலான்னு நினைச்சேன். இவ்வளவு நாங்கக்கா ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருக்க போறேனே. இதுக்கு எதுக்கு வீடு வரைக்கும் வந்தீங்க? இருக்கட்டும்மா, நீ அன்னைக்கு அந்த அங்கச்சி பேசிட்டு போனதுல இருந்து சரியா வீட்டு பக்கமே வரதில்ல. அதான் சரி உன்னை பார்த்து ஒரு ரேட்டு என்ன ஏதுன்னு கேட்டு வரலான்னு வந்தேன். ஏன் மனசா வீட்டு பக்கமே வரல? ஒண்ணும் இல்லக்கா, ஒரே சொந்தக்காரங்களா இருக்காங்கல்ல, அதான் எப்படி வரேன்னு நினைச்சேன். நீ எனக்கு ஒரு கூட பிறக்கா தங்கச்சி மாதிரிதாம்மா. எப்பனாலும் நீ எங்க வீட்டுக்கு வரலாம். சரிக்கா. அப்போ குட்டியும் சுந்தரியும் கூப்பிடவா? அவங்களும் நல்லா பூ கட்டுவாளுக. சரிம்மா. வீட்டுல ஆட்களா இருக்காத, அதான் எங்க உட்காந்து பூ கட்டன்னு தெரியல. பேசாம என் வீட்டுல வச்சே கட்டலாம்க்கா. இந்த இங்க இவ்வளவு பெரிய இடம் இருக்குல்ல, இங்க உட்காந்து கட்டுவோம். அப்படியாம்மா? சரிம்மா. அப்ப நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி பூவெல்லாம் இங்க கொண்டு வர சொல்றேன். இங்க உட்காந்து கட்டுவோமா? சரிங்கக்கா. உனக்கு தொந்தரவாலாம் எதுவும் இல்லையே? என்னக்கா நீங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் எனக்கு என்ன தொந்தரவு இருக்க போகுது? பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இப்பதான் விளையாட வெளியில போனாலுங்க. வீட்டுக்காரு வேலைக்கு போயிட்டாரு, நான் மட்டும் தான் வீட்டுல இருக்கேன். அதனால ஒரு பிரச்சனை இல்லக்கா. ஓ மாமியார் எங்க? அவங்க பக்கத்து வீட்டுல போய் கதவோட போயிருக்காங்க. அப்படியா? சரி. அப்ப வரதுக்கு நேரம் ஆகும்ல? ஆமாக்கா, இங்க வச்சே கட்டிடலாம். நீங்க கொண்டு வர சொல்லுங்க. நான் குட்டிக்கும் சுந்தரிக்கும் போனை போட்டு வர சொல்றேன். சரிம்மா, நான் வீட்டுக்காட்ட போய் சொல்லிட்டு வரேன். சரிக்கா. நானும் இந்த போன் போடுறேன். இப்பதான் புஷ்பாக்காவை பத்தி நினைச்சேன், பேசவே முடியலையேன்னு. நல்ல வேலை அந்த அக்காவா வீடு தேடி வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம், பூ கட்டி கொடுன்னு கேட்காக. எவ்வளவு உரிமையா வந்து கேட்காக. நம்ம தான் தயங்கி போய் நின்றுகிட்டே இருந்திருக்கோம். இந்த இடம் கரெக்டா இருக்கும். இங்க உட்காந்து பூ கட்டினா நல்லாதான் இருக்கும். சரி, கொஞ்சம் தூசியா இருக்கிற மாதிரி இருக்கு. லேசா தூத்து விட்டுருவோம். லேசா அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு ஒரு சாக்கு ஏதாவது விரிக்க வேண்டிதான். இக்கா, இவ்ளோ அழகா பூ கட்டுறீங்க. நல்ல உருட்டியில கட்டுறீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டுறேன்டி. ஆமா மனசா, நல்ல பூ கட்டுறீங்க. சின்ன பிள்ளையிலே கட்ட தெரியும்க்கா, எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அப்படியாமா? சரி. ஏடி, நீயும் பூ கட்ட தானே வந்த? இப்படி கட்டுல படுத்திருக்க, வாடி எங்களோட சேர்ந்து பூ கட்டு. நோ. நாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு, நீங்க தான் பொண்ணு வீட்டு சைடு. நீங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அது யாரடி சொன்னா மாப்பிள்ளை வீட்டு சைடுல உள்ளவங்க எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு? எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்க தான் செய்யணும். வா, வந்து பூவை கட்டு. எனக்கு ஓரளவுக்கு தான் பூ கட்ட தெரியும். நான் பூ கட்டினேன்னா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாலாம் கட்ட மாட்டேன். சும்மா மெதுவாக தான் கட்டுவேன். ஒரு சில நேரம் பூவெல்லாம் உதிர்ந்துரும். வேண்டாம், நீங்களே கட்டுங்க. குட்டி, மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் நிச்சயத்துக்கு தேவையான வேலையெல்லாம் உட்காந்து இழுத்து போட்டு பார்த்துட்டு கிடக்காக. நான் தான் எகிரி குடிச்சு ஓடி வந்துட்டேன். நம்ம சுந்தரி போனை போட்டோன்னே ஏடி வாடி வனசாக்கா வீட்டுக்குன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேனே. என்னம்மா இப்படி சொல்ற? வீட்டுல வேலை இருந்துச்சுன்னா போய் வேலையை பாரு. யாராச்சும் ஏதாவது சொல்ல போறாங்க. எக்கா, சொன்னா சொல்லிட்டு போட்டுங்கக்கா. அங்க ஒரு கிளவி இருக்கே, அதுதான்க்கா என் மாமியாருக்கு மேற்பட்ட கிளவியால இருக்கு. இனி அந்த வேலையை செய்ய இந்த வேலையை செய்யணும் ஒவ்வொருவரா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. எப்போ என்னால் தாங்கவே முடியல. எப்பண்டா எஸ்கேப் ஆகி வருவோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். போன் வந்தோடனே வந்துட்டேனே. உன்னை தெரியாதனமா கூப்பிட்டோம் போலயே. அங்க உள்ளவங்க எங்களை ஏதாவது சொல்ல போறாங்க. எக்கா, உங்களை யாருக்கா என்ன சொல்ல போறா? அப்படி சொல்றாருன்னா என்னைத்தான் சொல்லுவாங்க. உங்களை யாராவது ஏதாவது சொல்லட்டும், நான் சண்டை போட்டு விட்டுருவேனே. ஏம்மா, நல்லது நடக்கிற நேரத்துல சண்டை நேரத்தையாவது போட்டு விட்டுறாதாயி. சும்மா சொன்னேங்க்கா, அப்பெல்லாம் எந்த சண்டையும் போட மாட்டேன், பயப்படாதீங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் யாரும் சண்டை போட்டுறாதீங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னாலும் பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ரொம்ப நேரம் உட்காந்து பூ கட்டிக்கிட்டே இருக்கணும், தாகமா இருக்கு. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். எடி, தண்ணிலாம் வேண்டாம், ஒரு டீ போட்டு கொண்டு வா. ஆமா டீயை போட்டு கொண்டு வா. அப்படியே பக்கத்துல ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா இருக்கும், அதுல சேவு முறுக்கு மிச்சர்னு எல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்துட்டு வந்துரு.
ஏக்கா இவ்வளவு நேரம் உட்காந்து நான் பூ கட்டிட்டு தானே இருக்கேன். அந்த குட்டி சும்மா தானே இருக்கா, அவளை சொல்லுங்கக்கா. ஏடி நீ தானே தண்ணி குடிக்கிறதுக்காண்டி எந்திக்க போறேன்ன, போய் நீ அப்படியே கையோட டீயும் போட்டு ஸ்நாக்ஸும் கொண்டு வந்துரு. நான் தண்ணியை குடிக்கிறதுக்கு தான் போறேன், டீ போட ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்குலாம் நான் போறேன்னு சொல்லவே இல்லையே. அப்போ சரி, யாரும் போறமா தெரியல, நானே போய் டீயை போட்டு ஸ்நாக்ஸை கொண்டு வரேன். ஆனா நான் போடுற டீ நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கோங்க. எம்மா தாயே வேண்டாமா, நானே டீயை போட்டு ஸ்நாக்ஸையும் கொண்டு வந்துடுறேன், நீ இங்கேயே படுத்துக்கட. புத்திசாலி பிள்ளை, பொழைச்சுக்கிடுவா. சரி போ சீக்கிரமா போய் டீயை போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வா. கொண்டு வரேன். மனசாக்கா என்னடி சொல்லு. கட்ல நல்லா இருக்கேக்கா, நல்ல மெத்துன்னு இருக்கே. இந்த கட்ல யார் படுப்பா? இந்த கட்லையா என் மாமியா தான் வந்து படுக்கும். ஏக்கா கட்ல நல்லா இருக்குக்கா, பேசாம அந்த கட்ல எனக்கு கொடுத்துருங்கக்கா, நான் கொண்டு போயிடுறேன். எடி சும்மா இருடி, இந்த விஷயம் என் மாமியாக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், உண்டியில நாக்கிறோம். என்னக்கா ஒரு கட்லுக்காண்டியாக்கா? கட்லுன்னு சொல்லாத, இது என்ன கட்லு தெரியுமா? என் மாமனாரு என் மாமியாருக்காண்டி ஆசாசையா வாங்கி கொடுத்த கட்லாம். இத கீழே போடக்கூடாதுன்னு சொல்லி பத்திரமா வச்சிருக்காங்க தெரியுமா? அவ்வளோ பழைய கட்லா? பழைய கட்லோ புது கட்லோ இருந்தாலும் கீழே போட மாட்டாங்க, அவ பத்திரமா வச்சிருக்காங்க. நீ இந்த மாதிரி காலை தூக்கி அது மேல போட இது மேல போடன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சுக்கோ, இத பாத்துச்சு அவ்வளவுதான், உன்னை அடிச்சு துரத்திடும். ஓ இவ்ளோ சென்டிமெண்ட்லாம் இருக்கா அந்த கட்லுக்கு? ஆமா, என் மாமியா வரதுக்குள்ள அந்த கட்ல இருந்து இறங்கிரு, பாத்துச்சுன்னா ஆடாடுன்னு ஆடி போடும். அதான் கதவு பூட்டி தானே இருக்கு, வந்தா காலிங் பெல் அடிக்க போறாங்க, அடிக்கும் போது எந்திரிச்சுக்கலாம். என்னம்மா செய்யி. மனசாக்கா நாளுக்கு நாள் உங்க அழகு கூடிக்கிட்டே போதே, அப்படி என்ன செய்றீங்க? நான் என்ன செய்வேன், நான் ஒன்னும் செய்ய மாட்டேனே. பொய் சொல்லாதீங்கக்கா, நீங்க பியூட்டி பார்லர் எதுவும் போறீங்களா என்ன? அப்படிலாம் ஒன்னும் கிடையாதுடி, நானே கையில செலவுக்கு காசே இல்லாம என் புருஷன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இதுல நான் பியூட்டி பார்லர் போயிட்டாலும், பியூட்டி பார்லர் சொன்னோன்னு தான் இப்ப ஞாபகம் வருது, சௌமியா பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துட்டாலா என்ன தெரியலையே. சாயந்தரம் போல துணி எடுக்க போகணும்னால மாப்பிள்ளை வீட்டுல இருந்து. இவளே குட்டி சொல்லுங்க புஷ்பாக்கா. எடி சாயந்தரம் எத்தனை மணிக்கு துணி எடுக்க போகணும்னு சொன்னாங்களா? சாயந்தரமா 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள போகணும்னாக. அப்படியா, சரி மதியம் 2 மணி ஆகுது. சௌமியா இப்ப வந்துருவான்னு நினைக்கேன். சௌமியா எங்கக்கா போயிருக்கா? பியூட்டி பார்லர் போயிருக்காமா, அவ ஃப்ரெண்ட் ஏதோ பியூட்டி பார்லர் வச்சிருக்காளாம், அந்த ஃபேஷியல் என்னமோ பண்ண போறேன்னு போயிருக்கா. அப்படியாக்கா, சரி இப்ப உள்ள பிள்ளைகள் எல்லாருமே இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாத்துக்கும் மேக்கப் தான். இதுக்கு எவ்வளவுக்கா செலவாகுது? 5000 ரூபாய் கொடுத்து விட்டேன், என் மிச்சம் எவ்வளவு கொண்டு வராளோ தெரியல. மிச்சம்லாம் ஒன்றும் வராதுக்கா, நீங்க மிச்சம் வரும்னு வர நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க எக்கா பியூட்டி பார்லர் மட்டும் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம காசை கறந்துட்டு தான் விடுவாளுங்க. அப்படியா முண்டி, அம்புட்டு துட்டாகுமாங்கும். ஐயோ நான் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டேனே, ஒரு 2000 ரூபாய் மட்டும் கொடுத்துருக்கணும் போல. விடுங்கக்கா, இந்த மாதிரி டைம்ல தான் பிள்ளைங்க அழகா இருக்கும்னு நினைச்சு அது இதுன்னு பண்ணுங்க. விடுங்க, என்னைக்கோ ஒரு தடவை தானே, செலவு பண்ணா பண்ணிட்டு போட்டோம். இருந்தாலும் அம்புட்டு துட்டு செலவாகுமே தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனே. சரி விடுங்க. இந்த டீ போட போனவள உள்ள ஆளை காணும், உள்ளக்கு என்னத்தான் உருட்டிட்டு இருக்காளோ தெரியல. ஏடி சுந்தரி, உள்ள என்னடி இருக்கியா இல்லையா? ஏடி டீ போட்டுட்டு இருக்கேன். ஏடி உன்னை 4 டீ போட சொன்னது தப்பா போச்சே, டீயை போட சொன்னா டீ கடைக்கே போயிட்டாலோ என்னமோ. ஏடி இம்புட்டு நேரமாடி டீ குடிக்கணுங்கிற ஆசையே போயிடும் போல. இருங்கடி வாரேன். ஏடி டீயும் படுத்துக்கிட்டே தான் குடிப்பியா? எந்திரிச்சு குடிடி. ஏடி கட்ல மட்டும் கொட்டிராதடி, என் மாமியா ஆடி போடும். சரிக்கா பயப்படாதீங்க, கொட்ட மாட்டேன். சரி எல்லாரும் டீயை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, நல்லா தான் போட்டிருக்க. சரிம்மா, டீயை குடிச்சிட்டு சீக்கிரம் வேலையை பாருங்க.